காரணம் இப்போ படிப்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதிகமாக போச்சு. ஆளுநர் அரசியல் பற்றி நீங்கள் கூட அந்த ஸ்டாலினின் குரல், உரிமை குரல், அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் கூட பல்வேறு விமர்சனங்களை வைத்திருக்கிறீர்கள். புதுச்சேரி ஆளுநரை பொறுத்தவரை அங்கு பணத்தை மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறீர்கள். இந்த ஆளுநர் அரசியல் அப்படிங்கிறது வந்து உங்கள் காலகட்டத்தில் இதற்கு இந்த 60களில் இருந்து பார்க்கும் பொழுது இது போன்ற ஒரு அரசியல் இருந்ததா சார்? மத்தியில் ஆளும் ஆளுநர்கள் மாநிலத்தில் ஆளும் கட்சிகளுக்கு எதிராக அவர்கள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் ஒரு கட்சி அலுவலக பிரதிநிதி போல் வந்து செயல்படும் நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறதா? இப்போதைய இந்த ஆளுநரின் போக்கு இது எந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் என்ன விதமான எண்ணத்தை பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இந்தியா சுதந்திரம் பெற்று ஏறத்தாழ 76 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அரசியல் சட்டம் உருவாகி ஏறத்தாழ 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 52லேருந்து பொது தேர்தல் பார்க்கிறோம். இதுவரை எனக்கு தெரிந்து ஆளுநர்களோ பாராளுமன்றமோ இவ்வளவு பிஜேபி ஆட்சியிலே நடப்பதை போல நடக்கவில்லை. இன்னொன்னு சொல்றேன், இந்த 17வது பாராளுமன்றத்தில் துணை சபாநாயகரே இல்லாத ஒரு பாராளுமன்ற மக்களவை இந்த முறை தான் இருந்தது. துணை சபாநாயகர் தேர்தலே நடக்கல. இதை யாரும் எழுத மாட்டேங்கிறீங்க, யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா 5 வருட காலம் அந்த துணை டெப்டி ஸ்பீக்கரா ஒருத்தர் தேர்தலே நடத்தல. பெரிய ஆட்சி நடத்தலன்னா ஒரு கன்வென்ஷன் கொடுக்கணும். அதாவது வந்து எதிர்கட்சி சார்ந்தவங்க தான் இருக்கணும்ன்ற கன்வென்ஷன் இருக்கு. அந்த துணை சபாநாயகர் இல்ல துணை சபாநாயகருக்கு எதிர்கட்சிகள் கொடுக்கணுமா சார்? அது மக்களவை அப்படி ஒரு கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓ சரி. இதுவரையில கடந்த ஒரு 40-50 ஆண்டு காலமாக 1980ல இருந்து அந்த மாதிரி ஒரு கன்வென்ஷன் இருக்கு. ஓ சரி சரி. 80ல இருந்து அந்த மாதிரி ஒரு கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதிர்கட்சின்னு சொன்னா கூட ஆளுங்கட்சி அல்லாத அவங்களோட அலைன்ஸ் இருக்கிற கூட. ஆமா, 1980லேயே காங்கிரஸ் இருந்த போது திமுகவை சார்ந்த ஜி லட்சுமணன் டெப்டி ஸ்பீக்கராக இருந்தார். அதே போல் 84ல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது தம்பிதுரையை துணை சபாநாயகரை போட்டிருந்தாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு கூட்டணியில் இருக்கிறவரையாவது ஒருத்தர் வந்து அதர் தென் ரூலிங் பார்ட்டி டெப்டி ஸ்பீக்கர் இருந்தாங்க. இதுவரையில் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் பார்லிமெண்டரி ஹிஸ்டரி ஒரு டெப்டி ஸ்பீக்கரே இல்லாம ஒரு பார்லிமெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி தவறான முன்னுதாரணங்களை பிஜேபி வைக்குது. அது போன்ற ஒரு உதாரணம் தான் இப்போ வந்து இந்த ஆளுநர்கள். இதுவரை அதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மற்ற இந்த பாஜக இவர் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கூட அவர் ஒரு 6 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அப்போது கூட கவர்னர்கள் இப்படிலாம் நடந்ததில்லை. ஆனால் இப்போ எல்லா விதமான தவறுகளும் நடக்குது இந்த ஆட்சியில். அரசியல் சட்டமே இருக்குமான்ற சொல்லக்கூடிய அளவுக்கு நடக்குது. அதே போல் ஆளுநர்கள் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஆளுநர் பதவி பற்றி விவாதம் பாராளுமன்றத்தில் வந்தபோது மிக தெளிவான சொன்னார், இந்த பதவிக்கு வருவர்கள் அப்படிப்பட்டவர்கள் வரமாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு உருவாக்கப்பட்ட பதவி தான் இது. ஆனா இப்ப ரொம்ப கேவலமா இருக்க, டைரக்டா வந்து ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரில பேசுறாங்க கவர்னர். தமிழிசை அந்தம்மா வந்து புதுச்சேரி கவர்னர், தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தமிழ்நாட்டு தலைவர்களை பற்றி இங்கே வந்து விமர்சனம் செய்வது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. அதே போல கவர்னர் வந்து சம்மதம் இல்லாமல் பேசுகிறார். அவருக்கு இல்லாத தமிழ்நாட்டுக்கு சம்மதம் இல்லாத பேசுகிறார். கவர்னர் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு மற்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு தான் பெருகுது, உள்ளே குறையில.